அந்தகன் படம் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மியூசிக்கல், மர்டர் மிஸ்ட்ரி, த்ரில்லர், அது மாதிரி இட்ஸ் ஃபியூஷன் கலந்த மாதிரி ஒரு நல்ல படமா வந்து அமைஞ்சிருக்கு. நல்ல சப்ஜெக்ட், வண்டர்ஃபுல் ஸ்க்ரீன் பிளே. என் கூட சேர்ந்து ஒரு நட்சத்திர பட்டாலுமே இருக்காங்க. கார்த்திக் சார், சிம்ரன், பிரியா, சமுதிரகனி சார், யோகி பாபு, ஊர்வசி மேடம், KS ரவிக்குமார் சார், அது மாதிரி சொல்லிட்டே போடலாம். வனிதா விஜயகுமார், பூவையார், மோகன் வைத்தியா, ஒரு கேலக்ஸி ஆஃப் ஸ்டார்ஸ் இதில் இருக்காங்க. இந்த படம் பண்ணும்போது நாங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணோம். அவங்க உடனே எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் என் மேலேயும் அப்பா மேலேயும் இருந்த மரியாதையில் உடனே ஓகே சொல்லி இமிட்டு எல்லாரும் வந்து தி பிகம் அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. ஸோ இந்த நேரத்தில் அவங்க எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆர்டிஸ்ட் இந்த பக்கம் இவ்வளோ பெருசாக இருக்கும்போது அதே மாதிரி இந்த சைடில் வந்து டெக்னீஷியன்ஸ் வந்து சம் ஆஃப் த பெஸ்ட் டெக்னீஷியன் இந்த படத்தில் இருக்காங்க. கேமராமேன் ரவியாதர் சார், இந்தியாவில் ஒன் ஆஃப் த ஏஸ்ட் ஃபார் சினிமாட்டோ ஃபோட்டோகிராஃபர்ஸ். அண்ட் அவர் வந்து இந்த படத்தை வந்து இவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக விஷுவலாக ஸ்டன்னிங் எடுத்திருக்காரு. ஸோ பிக் தேங்க்ஸ் டு ஹிம். ஏன்னா படம் ஒரு தடவை பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு ஒரு படம் வந்து அந்த தரம் வந்து ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த விஷுவல்ஸ் அண்ட் ஹி ஹஸ் டன் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். ஸோ தேங்க்யூ ரவி சார். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து படுகரை சார், அவருடைய டைலாக்ஸ், அப்புறம் எடிட்டர் சதீஷ் சூர்யா, மியூசிக் சந்தோஷ் நாராயணன், ஆர்ட் டைரக்டர் செந்தில் ராகவன். ஸோ இந்த பெரிய க்ரூவே இருக்காங்க இந்த படத்தில். தே டன் ஃபேபுலஸ் ஜாப் and again thanks to them. And we are all excited that இப்போ அந்தகன் தி பியானிஸ்ட் ஆகஸ்ட் 9th ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் வந்து கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். அதான் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் மியூசிக்கல், ஒரு பிளைண்ட் பியானிஸ்ட்னு சொல்லிட்டு இந்த கதை என்னோட தோற்றம் அண்ட் ஒரு மியூசிக்கல் பாடம் இது. பட் மியூசிக்கலாக இருந்தாலும் அகெயின் இட் ஹேஸ் அ மர்டர் மிஸ்ட்ரி எலிமெண்ட் அண்ட் கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருக்கும். ஸோ இட்ஸ் அ ஸ்க்ரீன் பிளே பேஸ்ட் மூவி, a smart screenplay. ஆமா, காரணம் வந்து இப்போ நாங்கள் இந்த படம் வந்து இப்போ ரிலீஸ் பண்ண சொன்னோன்னே இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் படத்தை பார்த்தாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க எல்லாருமே என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, சார் படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு நிறைய தியேட்டர்ஸ்ல வந்து ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஒரு ஆசையும் படம் அழகாக வந்து ஆடியன்ஸ் ரீச் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ஆகஸ்ட் 9th வரோம். சார் கேட்கல சார். இப்போ லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட்லாம் இப்போ நம்ம பிரிக்க முடியாது சார். இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஒரு படமும் அதில் இருக்க ஸ்டார் காஸ்டும் அந்த டெக்னீஷியன்ஸ் பொறுத்து தான் இருக்கு. ஸோ சில பேர் வந்து இந்த பட்ஜெட்ல பண்ணலாம், சில பேர் இந்த பட்ஜெட்ல பண்ணலாம். அந்த பட்ஜெட் டிபெண்ட்ஸ் ஆன் யாரெல்லாம் அந்த படத்துல இருக்காங்களோ. படம் பொறுத்த வரைக்கும் கதை நல்லா இருந்தா எந்த படம் வந்தாலும் ஹிட் ஆகும். அவர் இப்போ நான் இப்போ எல்லாரும் பத்தி பேசினேன். முக்கியமா இந்த படத்தோட கேப்டன், த டைரக்டர் மிஸ்டர் தியாகராஜ் சார் பத்தி சொல்லிதான் ஆகணும். எப்பா இஸ் அ ஃபேபுலஸ் டைரக்டர், ஆர்டிஸ்ட், ஏற்கனவே ஒரு நடிகர் அவர். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி ட்ரீட் பண்ணணும், அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து எப்படி ஒர்க் வாங்கணும், ரொம்ப பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து அங்கே லொக்கேஷன் போனது என்ன வந்து ஒரு ஆர்டிஸ்ட் தான் பார்ப்பாரு, நான் ஆர்டிஸ்டை ட்ரீட் பண்ணாரு, எல்லாரையும் வந்து ரொம்ப அன்போட ட்ரீட் பண்ணுவாரு. அண்ட் அவர் சொல்லும் போதே புரியும் ஓகே என்ன ஹவு டு எமோட்னு சொல்லிட்டு. ஸோ அவர் கூட வந்து இத்திரி படம் பண்ணியிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ட் ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள் இன் தட். சார் அது இட்ஸ் அ ரீமேட் மூவி, இட்ஸ் நாட் அ ரீமேக், இட்ஸ் ரீமேட். டோட்டலா வந்து இட்ஸ் அ ரீமேட். ஏன் ரீமேட்னு சொல்றேன்னா, தமிழ் ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து அந்த படத்துல அமைஞ்சிருக்கு. அது வந்து காரணம் அந்த டைரக்டரும் அவர் எடுத்த விதம் தான். அண்ட் ஆடியன்ஸ் திரும்பி பார்க்கும்போது ஒரு வேற ஒரு மொழி அப்படின்னு இருக்காது. இட்ஸ் 110% தமிழ் படம், ஃப்ரெஷ் தமிழ் படம் பாக்குற மாதிரி இருக்கும். 10 படங்கள் வரைக்கும் ரிலீஸ் ஆகுது. ஆமா. இதுல வந்து எப்படி படங்கள் எந்த அளவுக்கு சக்சஸா நினைக்கிறீங்க? இப்போ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணும்போது டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லி நாங்க ரிலீஸ் பண்றோம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எல்லாமே தெரியும் எதுக்கு இப்போ எந்த படம் எப்போ வரணும், எப்படி ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க தான் பிசினஸ்ல இருக்காங்க. ஸோ அவங்களோட அட்வைஸ்ல தான் இப்போ நாங்கள் வந்து படத்தை வந்து ஆகஸ்ட் 9 ரிலீஸ் பண்றோம். ஸோ கண்டிப்பா நல்லபடியா இருக்கும் நம்புறோம். இப்போது வரைக்கும் 400 தியேட்டர் கிடைச்சிருக்கு, அது இன்க்ரீஸ் ஆகும் இன்னும். ஸோ வி லுக்கிங் அட் வெரி வைட் ரிலீஸ். இப்போ நான் வந்து கடந்த ஒரு வருஷமா தமிழ்நாடு முழுக்க நான் வந்து ஹெல்மெட் அவேர்னஸ் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய ஊருக்கு போயிட்டு ஃப்ரீயா ஆயிரக்கணக்கான ஹெல்மெட் நான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஹெல்மெட் அணிவது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதனால நிறைய பேர் உயிர் வந்து சேவ் ஆகுது. இப்போ இந்த
நிகழ்ச்சி நடந்ததில்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இப்ப திரும்பி வந்து அது வைரல் ஆயிருக்கு. ஸோ ஹெல்மெட் அணிவது எவ்வளவு முக்கியம், அது வந்து எத்தனை பேரோட உயிர் காப்பாற்றுறது வந்து தெரிய வரும்போது எனக்கு வந்து ஐ திங்க் இட்ஸ் a very positive sign and I welcome it. நீங்க முன்மாதிரியா இருக்கணும்ல சார். அதான் சார், அதான் சொல்றேன் சார். இப்ப நீங்க கேக்குறீங்க பாத்தீங்களா, இந்த கேள்வி எங்கேயா கேட்டிருக்கீங்களா? இப்ப கேட்கறது இப்ப பிரஸ் மூலியமா கேட்கும்போது நிறைய மக்களுக்கு ரீச் ஆகுது. ஸோ ஐம் ஹாப்பி இட்ஸ் ஹேப்பன். நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் பிரசாந்த் சார் கூட நடிச்சிருக்கீங்க. அந்த அனுபவம். ஆல்ரெடி நிறைய பிளாக் பாஸ்டர்ஸ் கொடுத்துருக்கோம். பாஸ்ட்ல பிரசாந்த் எனக்கு ஒரு ரொம்ப ராசியான ஜோடி. ஸோ இன்னொரு ஒரு பிளாக் பாஸ்டர்ஸ்க்கு வெயிட் பண்றேன், அந்தாகன். அண்ட் பிரசாந்த் அண்ட் தியாகராஜன் சார் மேல ஐ ஹாவ் அ ஹியூஜ் ரெஸ்பெக்ட். அவங்க எனக்கு ஒரு ஃப்ரேம்க்கு கூப்பிட்டா கூட ஐ வுட் ஹவ் டெஃபினெட்லி டன் இட். அண்ட் இப்போ இதுல அந்தாகன்ல வந்து ரொம்ப சங்கியா ரோல், சூப்பர்வான ஒரு ரோல் இருக்கு அண்ட் இட்ஸ் எக்ஸலண்ட். ஸோ ஆல் கிரெடிட் ஆக்சுவலி கோஸ் டு தியாகராஜன் சார். ஆஸ் பிரசாந்த் சொன்ன மாதிரி அந்த ஸ்க்ரீன் பிளேயும், அண்ட் இட்ஸ் அ ரீமேட் ஃபில்ம், நாட் அ ரீமேக். ஸோ அது 100%